இன்னைக்கு நம்ம ஃபுட் வார்ஸ் 18th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓபனிங்ல நம்ம ஹீரோ தான் போய் அங்க ஃப்ரைட் சிக்கன் லேடி கிட்ட சண்டை போட்டு வந்திருப்பான்ல. சோ இப்போதைக்கு அவங்கள பீட் பண்ற மாதிரி ஒரு ஃப்ரைட் சிக்கனை மேக் பண்ணணும். சோ ஒரு ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடுறதுக்கு பெஸ்டான வழி என்னன்னு கேட்கும்போது நம்ம இக்குமி வேற என்னவா இருக்கும், அதை வாங்கணும்னு சாப்பிடுறதான்னு சொல்லுவாளா. அதேதான், ஆனா அந்த கடையில அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க பாக்கெட் போட்டு தான் கொடுக்குறாங்க. சோ கண்டிப்பா அந்த ஃப்ரைட் சிக்கனை வாங்கணும்னு கடையிலேயே வந்து சாப்பிடுறது கிடையாது. அதை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல எந்த ஒரு ஃபுட் கோர்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. சோ அந்த இடத்தை அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் அங்கேயே வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆனா நம்ம ஏரியா அப்படி கிடையாது. இங்க எந்த கடையில வேணா உட்காந்து எதை வேணாலும் சாப்பிட்டு போகலாம். ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடுறதுங்கிற ஐடியாவே அது சூடா இருக்கும் போது சாப்பிடுறதுதான். ஈவன் அட்வான்டேஜுக்கு நம்ம ஏரியா பக்கம் தான் இந்த மாதிரி எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அப்படின்னா இந்த இடத்த அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ரெடிமேட் ஃப்ரைட் சிக்கனை ரெடி பண்ணி தர போறோமான்னு கேட்க எக்ஸாக்டா அதேதான். இந்த ஐடியாக்கு என்ன பேர் தெரியுமா? நடந்துகிட்டே ஃப்ரைட் சிக்கனை சாப்பிடுறது. இதை பண்ணி கண்டிப்பா நம்ம அவங்களை தோக்கடிச்சிருவோம்னு சொல்ல, அப்ப அந்த பக்கத்து கடைக்காரருமே ஃபயர் அப் ஆயிட்டு சூப்பரான ஒரு ஐடியா கொடுத்திருக்கு. ஏய், அது மட்டும் இல்லாம நான் இங்க ஒரு லஞ்ச் பாக்ஸ் மேக் பண்ற ஒரு செஃப்ங்கறத மறந்துடாத. உங்க எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்து கண்டிப்பா இன்னைக்கு நாம அவங்கள தோக்கடிக்கிறோம் அப்படின்னு பயங்கர குஜால் சாங் இருந்து போவானா. மறுபடியும் இக்குமிக்கு அந்த கோணை தான் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். சோ திட்டுனா வரமா போய் உட்காந்துக்கிறான். ஏதாவது கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னாலும் குதிக்கிறான். இங்க அந்த ஃப்ரைட் சிக்கன் கடையில சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும் போது அப்ப அவங்களோட ஸ்டாஃப் வந்துட்டு மேடம் கன்சல்டிங் ஃபீஸ் கேட்டு பில் வந்திருக்குன்னு சொல்லுவாளா. சோ அது அந்த சோடா புட்டியா தான் இருக்கும். அவன் தான் இந்த கடைக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வகுத்து கொடுக்கறான். சோ அதனால கன்சல்டிங் ஃபீஸ் அனுப்பியிருப்பான் போல. ஏற்கனவே நாங்க பயங்கரமா இந்த இடத்துல சமைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேல் அவனுக்கு இந்த கன்சல்டிங் ஃபீஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவனோட ஹெல்ப்ல நாங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியான ஒரு சென்டரான ஒரு ஏரியாவை நாங்க பிடிச்சிருக்கோம். சோ கண்டிப்பா இந்த மக்கள் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் உறிஞ்சு எடுத்துற வேண்டியதான் அப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோவோட கடையிலயும் சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி அந்த சிக்கனை டூத் பிக் எல்லாம் குத்தி வச்சு ஒரு லாலிபாப் மாதிரி சின்ன பசங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா பிளேவரோட வச்சிருந்திருப்பான். அந்த மயமி பொண்ணும் அதை சாப்பிட்டு பாப்பாளா. ஓகே, இது சூப்பரா தான் இருக்குது. இருந்தாலும் அந்த லேடியோட ஃப்ரைட் சிக்கன் மாதிரி அந்த அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபைங்கா இல்லன்னு சொல்லுவாங்களா. அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு யோசிப்போம். முதல்ல இந்த பேக்கிங் இப்போ நடந்துகிட்டே இதை சாப்பிடணும் அப்படிங்கறது ஐடியா. அதுக்கு இந்த மாதிரி டூத் பிக்கை வச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாம வேற என்ன பண்ணலாம்னு யோசிக்க மேபி ஏதாவது குச்சியில வச்சு கொடுக்கலாமா அப்படின்னு அந்த மயமி பொண்ணு சொல்லுவாளா. அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு யூனிக்கான ஒரு ஐடியா வேணும். ஈஸியா ஒரே கையில எடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கணும். பிளேவரும் லூஸ் ஆகாத மாதிரி இருக்கணும். ஐடியா இருங்க, என்கிட்ட ஒரு நோட் புக் இருக்கு, அதை நான் எட்டு வரேன்னு சொல்லி அவன் ரூமுக்கு போவானா. பார்த்தா மயுமி இப்ப தனியா நம்ம இக்குமிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம சரி அப்ப ஸ்கூல்ல எப்படி போகுதுன்னு கேட்பாளா. ஐயோ ஸ்கூல் எப்படி போகுதுன்னு இல்ல, ஹீரோ ஸ்கூல்ல எப்படி இருப்பான் அப்படின்னு தானே கேட்கணும்னு நினைச்சேன்னு யோசிச்சாலும் ஓகே ஓகே காம் டவுன் காம் டவுன். ஆமா, இந்த மாதிரி நீங்க ஸ்கூல்ல எல்லாம் பெரிய கை மாதிரி தெரியுது. என்ன பத்தி சொல்றதுக்கெல்லாம் பெருசா எதுவும் இல்ல, நான் சாதாரண ஒரு ஆள் தான் பாலா. அதெல்லாம் ஒன்னும் கவலை கிடையாது. அங்கேயுமே நல்லா மொக்க பீசுங்க தான் இருக்கிறானுங்க. ஒருத்தெல்லாம் இருக்கிறான் கோன்னு பேர் வச்சுக்கிட்டு, அவன் எல்லாம் என் கிட்ட வரைக்கும் லாய்க் இல்லாத நாய். அவங்க கூட எல்லாம் டெய்லி பேச வேண்டியதா இருக்குதுன்னு புலம்பிட்டு இருப்பாளா. ஆனா மத்த எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஹீரோ ஏதோ பெட்டரா இருக்கிறான்னு சொல்ல வரும்போது கரெக்டா ஹீரோ ஏகப்பட்ட நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அவன் மேலையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணி கொடுப்பானா. அது டேஸ்டா இருக்கும். ஏன்னு பார்த்தா அந்த ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற கடையில அவங்க பார்த்தா இந்த மாதிரி கோழியோட பிரஸ்ட தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா பிரஸ்ட் மீட்ல ஃபேட் கம்மியா இருக்கும். அதனாலேயே லேடிஸ் அதை அட்ராக்ட் பண்ணும். ஆனா தை மீட்டை பயன்படுத்தணும்னா அதுல இன்னும் ஜூசியான ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுதான் சின்ன பசங்களுக்கு பிடிக்கும். சூப்பர் சூப்பர், உன்ன மீட் மாஸ்டர்னு சொல்றதுல தப்பே இல்லன்னு ஹீரோ பாராட்டிக்கிட்டு இருப்பான். சோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றதுக்காக மேபி இதுல இன்னும் சில அடிஷனலான இன்கிரியன்ட் எல்லாம் போட்டா நல்லா இருந்திருக்கும். கார்ன்ஃபிளவர் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல ஐயோ கடையில இல்லையங்கும் போது இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்னு வேகமா அந்த மயமி பொண்ணு வெளியே போவா. சோ இவ்வளவு நேரமா என்ன பண்றேன்னு அவங்களுக்கு தெரியாம இருந்தாங்க. இப்போ ஒரு ஐடியா அவங்களுக்கு புதுசா வருதுன்னு அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுத்து அவங்க ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப பக்கத்து கடைக்காரர் இருக்கிறாருல, சோ அவரு என்கிட்ட இருக்கிற மொத்த மூளையும் பிழிஞ்சு நடந்துகிட்டே சாப்பிடுற மாதிரியான ஒரு பிரில்லியன்டான ஒரு உணவை தயாரிச்சிருக்கேன் அப்படின்னு கொண்டாந்து ரைஸ் கேக்க வைப்பாரு. ஆனா இது சாதாரண கடையிலே வைப்பாங்களே அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணிடுறாரு. அவருக்கு ஒரே பப்பிஷயமா போயிருது. ஆனா அந்த ரைஸ் கேக்க பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. பிளேவரையும் ஹோல்டு பண்ணணும், ஈஸியாவும் இருக்கணும், கையில வச்சு சாப்பிடுற மாதிரியும் இருக்கணும். ஆஹா, இதுதான் பிரில்லியன்டான ஒரு ஐடியான்னு வாங்க கண்டிப்பா இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பாப்போம்னு சொல்ல அன்னைக்கு நைட்டே அந்த பக்கத்து கடைக்காரரு அங்க இருக்கிற ஒரு பிரிண்டிங் கடைக்கு போயிட்டு டே இன்னும் உனக்கு என்னடா தூக்க வேண்டிய கிடக்கு, எனக்கு ஒரு விஷயத்த பிரிண்ட் அடிச்சாகணும்டா அப்படின்னு கடையை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன். இக்குமி அவ சார்புக்கு தேவையான கோழிக்கறி எல்லாத்தையும் ஆர்டர் பண்றா. நம்ம மயுமி அவ ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருக்க. ஹீரோவும் அந்த கடைக்கு நாங்க கொடுக்க போற இந்த அடி மரண அடியா இருக்க போது அவங்க எதிரே பார்க்க மாட்டாங்கன்னு பயங்கர கான்பிடண்டா இருப்பான். அடுத்த நாள் அந்த ஃப்ரைட் சிக்கன் லேடி இருக்கிறாங்கல்ல, சோ அவங்க இன்னைக்கும் பிசினஸ் சூப்பரா போகுது அப்படின்னு கடையை ஓபன் பண்ணி வச்சிருந்தா அங்க சில பசங்க எல்லாருமே கையில எதையோ எடுத்துட்டு போறானுங்க. அது என்ன ஃப்ரைட் சிக்கன் மாதிரி தெரியுது. இல்ல இல்ல நம்ம கடையை தவிர வேற யாராவது எங்கேயாவது வாங்குவாங்களா அப்படின்னு நினைப்பா. அடுத்த நாளுமே பார்த்தா சில பேர் வேற ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு போற மாதிரி தெரியும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா இவ கடைக்கிட்டே வந்துட்டு ஆமா இங்க ஒரு கடையில ஃப்ரைட் சிக்கன் வித்துட்டு இருக்கிறாங்களே அதுக்கு வழி எங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ அப்படின்னா நம்மளை தாண்டி வேற ஒருத்தன் பிசினஸ் வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பதறி போக கூட வேலை செய்யற ஸ்டாஃப் என்னன்னா மேடம் இந்த விஷயத்தை பத்தி வேணும்னா நம்ம அந்த
சோடா புட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா என்னால அந்த குட்டி பாயிண்ட் எல்லாம் போய் என்னால ஹெல்ப் கேட்டு நின்னுகிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சோடா புட்டி என்னதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாலுமே இந்த அம்மாக்கு காண்டா அவன் மேல. என்னன்னு இவங்களே நேர்ல போய் பார்த்தா அந்த இடமே பயங்கர பரபரப்பா இருக்கும். நம்ம ஹீரோ இக்குமி அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர வேகமா சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த ஃப்ரைட் சிக்கனை அவங்க செஞ்சு கொடுக்கற விதமும் கூடவே அந்த பிளேவர் ஹோல்ட் ஆகணுங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி காய்கறிகள்லாம் இருக்குதுல்ல, சோ அதை சுத்தி வச்சுக்கிட்டு கூடவே வந்து ஸ்பைசியான சாசஸ் ஆட் பண்ணி கையில பிடிச்சு சாப்பிடறதுக்கும் ஹேண்டியா இருக்கணுங்கிற காரணத்துக்காக அதை ஒரு ரோல் மாதிரி பண்ணி கொடுக்கறாங்க. ஃப்ரைட் சிக்கன் ரோல் மாதிரி. இது எல்லாத்தையுமே அந்த லேடி ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கும் போது, என்னமா எங்க கடையை வேடிக்கை பார்க்க வந்திருக்கீங்கன்னு ஹீரோ பின்னாடி வந்து நிப்பான். டேய் இந்த ஸ்ட்ராட்டஜியை எப்படா நீ யோசிச்சேன்னு கேட்டா 3 நாளுக்கு முன்னாடியுமானா. ஆப்வியஸா இந்த ஐடியா எல்லாமே கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு வந்திருக்கும். தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் மத்த கடைகிட்ட இருந்து வாங்கி இருந்திருப்பாங்க. மீட் எல்லாத்தையும் நம்ம இக்குமி கொடுத்திருப்பான். பிராண்டிங்க்கு தேவையான விஷயங்களை மைமி பார்த்து பண்ணியிருந்திருப்பான். சோ ஒரு கடைக்கு ஆளுங்க வராங்க அப்படின்னு கூட கிடையாது. மத்த கடையில எல்லாருமே இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு காம்போவா மத்தது ஜூஸ் கொடுக்கறது, சோ அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி எல்லா கடைக்குமே ஆளுங்க போக ஆரம்பிப்பாங்க. குட்டி பசங்க அங்க இருக்கிற கேம் சென்டர்ல கேம்ஸ்ல கூட ஆட ஆரம்பிப்பாங்க. ஆனா எப்படி இந்த மாதிரியான ஒரு சின்ன பையன் எப்படி என்னோட இவ்வளவு பெரிய பிசினஸ் ஒரே நாள்ல சரிவுக்கு கொண்டு வரான் அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த 3 நாள்ல கிட்டத்தட்ட அவங்களுக்கு 20% சேல்ஸே டவுன் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா வெறுப்பேத்துற மாதிரி நம்ம ஹீரோவும் எங்க கிட்ட பர்சனலா பிராண்டிங் இல்ல அப்படிங்கிற காரணத்துக்காக தானே நீங்க ஈஸியாவே உங்களோட கடையை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. ஆனா எங்க ஏரியாக்குன்னு ஒரு பேர் இருக்குதுமா. அது என்ன மாதிரியான பவர்னா, ஒரு கடையில ஒரு சேல்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு காம்ப்ளிமெண்டரியான ஒரு சேல்ஸ் தான் அடுத்த கடையில் நடக்குமே தவிர காம்படிட்டிவான சேல்ஸ் நடக்காது. சரி வேணும்னா நீங்களும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு அவங்களுக்கும் கொடுக்க அவங்களும் சாப்பிட்டு பாக்குறாங்க. பார்த்தா பயங்கர டேஸ்டா இருக்குது. அது கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வர மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கு, ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு உணர்வை கொடுக்கற மாதிரியான அந்த உணவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களோட தோல்வி அங்க ஒத்துக்க, அதுக்கப்புறம் சமைச்ச பிளேட் எல்லாத்தையும் கழுவிக்கிட்டு இருப்பாங்களா. சோ அப்ப ஹீரோ இக்குமிக்குமே வந்து தேங்க் பண்ணிட்டு கூடவே மைமி கிட்டே வந்துட்டு, ஓகே மைமி நீ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு எப்படியும் இந்த பார்ட் டைம் ஜாப்ல ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா வேணும்னா இந்த பக்கத்து கடைக்காரருக்கு இந்த ஃப்ரைட் சிக்கன் செய்யறதுல ஹெல்ப் பண்றேன்னு கேட்க, நான் எப்படி பண்றது, எனக்கு இது வரைக்கும் முன்ன பின்ன எக்ஸ்பீரியன்ஸே இல்லம்பால. வெல் ஆக்சுவலி உன்னை தவிர எனக்கு வேற எந்த ஒரு ஆளை செலக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நீ பயங்கர ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சன். நான் ஸ்கூல்ல கூட பாத்துருக்கேன். நீ ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி லீடரா இருக்கும் போது கூட அதுக்கு நிறைய பொறுப்புகள் எல்லாம் மத்தவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து பாத்துட்டு இருப்பேன். எலிமெண்டரி ஸ்கூல் படிக்கும் போது அங்க இருக்கிற கார்டனுக்குமே இந்த மாதிரி பூக்களுக்கு எல்லாம் தண்ணி ஊத்துவேன். சோ இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள நபர் தான் எனக்கு தேவைப்படுதுங்கும் போது இதெல்லாம் கேட்டு மைமிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிரும். ஓ இவனுக்கும் எனக்கும் அவ்வளவு கேப் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவன் என்ன நோட்டீஸ் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி அவளுக்கு பயங்கர ஹாப்பி. சரி அப்படின்னு இந்த வேலைக்காக ஒத்துக்கிறாளா. ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல, பார்ட் டைமா தான் இருக்கும், எனக்கு கண்டிப்பா லீவ்லாம் வந்துச்சுன்னா வருவேன். சோ அன்னைக்கு நம்ம எல்லாம் சமைச்சு ஒன்னா சாப்பிடலாம் அப்படிலாம் பேசிட்டு இருப்பானா. இன்னொரு பக்கம் கடை ஊத்தி முடிக்குச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த சோடா புட்டிக்கும் போக கட் பண்ண நம்ம ஹீரோ லீவ் எல்லாம் முடிஞ்சிட்டு திருப்பி வரேனா அப்ப ஏகப்பட்ட பசங்க அவனை ரவுண்டு கட்டுறாங்க. நீ தான் ஹீரோவா, எங்க பாஸ் உன்னை கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சோடா புட்டியில கொண்டு போய் விட, தம்பி உங்க ஊர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஒரு ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட் ஒன்னு இருந்திருக்கும், அதுக்கு நான் தான் கன்சல்டன்டா இருந்திருக்கேன். ஆக்சுவலி நான் மிடில் ஸ்கூல்ல இருந்து கிட்டத்தட்ட 500 கம்பெனிக்கு இந்த மாதிரி இருந்திருக்கேன். எல்லா கம்பெனியும் அதோட சக்சஸ் ரேட்டுக்கு நான் கொண்டு போயிருந்திருக்கேன். சோ அப்படி நான் போட்ட பிளான்ல குறுக்கால நீ தேவையில்லாம வந்து என் பிளான் எல்லாத்தையும் சொதப்பி விட்டு இருந்திருக்கேன். சரி இப்ப என்ன அடிக்க போறியாடா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ எனக்கு கீழே இருந்துக்கோ. எனக்கு கீழே இருந்தீங்கன்னா உனக்கு எப்பவுமே வேலை இருந்துகிட்டே இருக்கும். சோ நீ என்னைக்குமே வேலை இல்லாத ஒருத்தனா ஆக மாட்டேங்கும் போது மத்தவங்க கீழே இருந்து வேலை பார்க்கணுங்கிற எந்த ஒரு தேவை எனக்கு இல்லம்மானா. நினைச்சேன்டா உங்களை மாதிரியான சின்ன வீட்டுல இருந்து வரணுங்க எவனுக்கும் பெருசா சாதிக்கணுங்கிற ஆசையே இருக்காது. அந்த பொட்டிக்குள்ளேயே வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தானே உன்னை இப்படி பேச வைக்குது. சும்மா தானே உளறிக்கிட்டு இருக்காத, நீ ஒரு சமையல்காரனே கிடையாது தானே, தேவையில்லாத ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வந்துகிட்டு இருக்காத. நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துக்கு போறதுக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு சமையல்காரனா. இப்ப நடக்க போற இந்த ஒரு ஃபால் செலக்ஷன்ல உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க, உன்னை செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படாத. எப்படி நீ அங்க தோக்க தான் போ. அந்த ஃபால் செலக்ஷன்ல கிடையாது, ஆனா இந்த அகாடமியோட டாப் ஸ்டூடெண்டா இருக்க போற இந்த ஒரு போட்டியில நான் இருக்கிறேன், ஐசனான நான் இருக்கிறேன், நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சரியா?